ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேக் சேனல். இன்றைக்கி ஒரு சின்ன விளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 27th என்னோட புட்டோட பிறந்தநாள்னு சொல்லிவிட்டு முன்னாடி நாள் ஈவினிங்கே போய் பலூன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு டெக்கரேஷன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி டெக்கரேஷன் பண்ணிவிட்டு கேக்குக்கும் ஆர்டர் பண்ணிட்டேன். நைட்டு 11:45 கேக் வரும்னு சொன்னேன். கேக்கும் வந்துருச்சு. கேக்கு வந்தோடனே புட்டுக்கு சர்ப்ரைஸாக 12 மணிக்கு எழுப்பி கேக்கை வெட்டினா தூக்கத்துலேயே வெட்டிட்டு எனக்கு ஒரு பர்த்டே அன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு விஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சரி வீட்டில் சமையல் செய்யலான்னு சமையல் செஞ்சு சர்ப்ரைஸிங்காக எங்கள் அத்தையும் வந்துட்டாங்க. எங்கள் அத்தை வந்தோன்னா எங்கள் அத்தை கூட சேர்ந்து எங்கள் வீட்டுக்காரும் கேக்கு வெட்டினாங்க. கேக்கு வெட்டிட்டு செலிப்ரேஷன் பண்ணிவிட்டு பர்த்டே அன்னைக்கு பூவெல்லாம் எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு வச்சு விட்டோன்னே சரி கோயிலுக்கு போகலான்னு கிளம்பிட்டோம். ஆனமலையில் இருக்கிற மாசாணியம்மன் கோயில் போய் சாமி கும்பிட்டு அப்படியே சரி இல்லாதவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலான்னு சொல்லி போய் ஒரு கடையில் சாப்பாடு வாங்கிட்டு நானும் என் புட்டும் பஸ் ஸ்டாண்ட் சைடு அந்த மாதிரி முடியாதவங்க கோயில் சைடு இருப்பாங்கள்ல அவங்களுக்கெல்லாம் அன்றைக்கி ஒரு நாள் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு எத்தனையோ செலவு செய்கிறோம் இல்லாதப்பட்டவங்களுக்கு ஒரு நாள் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி வாங்கி எல்லாம் முடிஞ்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து வீட்டில் வந்து ஒரு ரீல்ஸ் பண்ண நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். என்ன கல்யாணம் கட்டிக்கிற உனக்கு இஷ்டம் இருக்கா? ரீல்ஸ் எடுத்து மட்டுமே வீட்டுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தேன். என்ன கிஃப்ட் உள்ள இருக்கு? உள்ள ஒரு கிஃப்ட் உனக்கு. புட்டு என்ன மாசா வாங்கிட்டு வந்திருக்கியா அப்படின்னு. அதுக்குள்ளேயும் ஒன்று இருக்குது திறந்து பாரு அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்தாங்க. நீங்களே பாருங்கள் அது என்ன கிஃப்ட்டு நான் வாங்கி கொடுத்துருக்கேன்னு. என் புட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. முருகன் எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் வாங்கி கொடுத்தேன். பர்த்டே செலிப்ரேஷன் முடிஞ்சிச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹலோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.